வெல்கம் டு VJACS சமையல். VJACS சமையலில் இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வெறும் 3 பொருளை வச்சு இந்த ஸ்வீட்டை ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி VJACS சமையலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். 1 கப் அளவுக்கு முந்திரி பயிர் எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதனால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கணும். ஒரேடியாக அரைக்காமல் பல்ஸ் விட்டு விட்டு அரைச்சிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பவுடராக வரும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் பாகுபதம் வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிட்ருக்கு. சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். அது வரைக்கும் சர்க்கரை பாகை நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காது. சர்க்கரை பாகு அந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் தான் கரெக்டாக வருங்க. கம்பி பதம் வந்துருச்சுன்னா ரொம்ப இறுகி போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டுருங்க. கட்டி பிடிக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா இறுகணும்னு அவசியம் இல்லை. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டா அந்த சூட்லேயே நல்லா இறுகி வந்துடும். இங்கே பாருங்கள், ஒன்று சேர்ந்து வருதுல்ல, இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா சூட்லேயே மாவு நல்லா இறுகி வந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து இதை சப்பாத்தி கல்லுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி தேய்க்கிறோமோ அந்த மாதிரியே தேய்ச்சிக்கலாம். ஆனால் நம்ம திக்காக தேய்க்கணும். எல்லா பக்கமும் ஒரே ஈவன் சைஸில் இருக்கிற மாதிரி விரிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தாங்க ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டுக்குள்ள கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. கரட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுற வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது கிராஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக வருங்க. நெய்லாம் எதுவும் தேவையில்லை. இதுவே ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வரும். அப்புறம் பாருங்க, இந்த கிராஸில் இது மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் ஓரத்தெல்லாம் கரெக்டாக ஷேப் வேணும்னீங்கன்னா ஓரத்தெல்லாம் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. பாருங்கள், ஒன்று எடுத்து காமிக்கிறேன் நான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த திக்னஸில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 3 பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். முந்திரி பருப்பு, சர்க்கரை, தண்ணி. இது மட்டும் வச்சு நம்ம காஜு கட்லி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியாச்சு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.